Hi guys, welcome to Escape Pets and Tech. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீக்கானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று N81, இன்னொன்று பார்த்தீங்கன்னா N86. இந்த ரெண்டு டீக்கான் இருக்குது. இந்த டீக்கான் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா BOE பேனல்ன்ட்டு அந்த பேனல் வந்து யூஸ் பண்ணுறது. இது மோஸ்ட்லி வந்து VUTவில் வரும். இப்போ நம்மக்கிட்ட நார்மல் காம்போ போர்டு இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா VUவோட காம்போ போர்டு இருக்குது. இதில் வந்து இன்பில்டாகவே டீக்கான் வருது. ஸோ இந்த டீக்கானை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் இந்த டீக்கானை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மதர் போர்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்து கஸ்டமருக்கு ஆல்ட்ரேஷன் சொல்யூஷனாக வந்து இந்த டீக்கானை யூஸ் பண்ணி காம்போ போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்போ போர்டு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த டிவி VU 32 இன்ச்சு நான் ஸ்மார்ட் டிவி. ஸோ ஸ்மார்ட்டுக்கும் இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா சைடு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா பழைய போர்டில் வந்து சிங்கிள் USB தான் இருந்தது. இதில் டூயல் USB வர்றதுனால சைடு ஃப்ரேம் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ண வேண்டியது இருந்தது. அதோடு கட் பண்ணிட்டோம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சைடு ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எந்தெந்த ஸ்க்ரூ எங்கெங்கே ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக போடணும். அப்படி நீங்கள் ஸ்க்ரூ மாற்றி போடும்போது என்ன ஆகும்னா இதோட த்ரெட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு செல்ஃப் த்ரெட் மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெரிய ஸ்க்ரூ போட்டிங்கன்னா த்ரெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஸ்க்ரூ எங்கே ரிமூவ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக அங்கே போட்டுருங்க. மோஸ்ட் ஆஃப் த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவுமே வந்து எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்கேசஸ் வேறு எதுனா ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஒரு சில இடத்துல ஷார்ட் வரும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ M14 M2 அப்படின்ட்டு அந்தந்த ஸ்க்ரூ எதுவோ அது தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரூவை நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா த்ரெட் பண்ணும்போது பேனல் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம்லேயும் வந்து ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மதர் போர்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதையும் ஸ்க்ரூ பண்ணுறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏவி பின் 3 பின் வந்து 2 இது வந்துடும். ஒரு VGA போர்ட்டு, 2 HDMI போர்ட்டு, ஒரு நார்மல் கேபிள் கனெக்ட் பண்ணுறது, 2 பென்ட்ரைவ் இந்த காம்போ போர்டில் வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோ அவுட் சோர்ஸ்னு ஒரு கனெக்டர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஹோல்ஸ் போடுற மாதிரி வந்தது. அதோட அந்த இது ஒரு பர்டிகுலர் போர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. வந்து நம்ம மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே போல் மதர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து சில்வர் கலரில் இருக்கும். ஏன்னா வந்து மதர் போர்டு வந்து எர்த்திங் கான்டாக்டுக்கோசம் பேனலோட எர்த்திங் கான்டாக்டுக்கோசம் அந்த இது வந்து சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரூ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு எர்த்திங் கிடைக்காது. ஸோ அதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இது நீங்கள் நார்மல் மதர் போர்டு கட்டும் போதே அந்த ஸ்க்ரூவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. ஸோ இந்த சைடு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற காம்போ போர்டுக்கு கேட்டிங்கனாலே தருவாங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து காம்போ போர்டுக்கு சைடு ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா 2 பென்ட்ரைவ் வந்ததுன்னா பென்ட்ரைவ் ஹோல்ஸுக்கு அப் பண்ணுற மாதிரியும், அப்படி இல்லைனா சைடில் வந்து தனியாக நம்ம ஹோல்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் தேவைப்படும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும். இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா மதர் போர்டு வாங்கும்போது வாட்ஸ் பார்த்துட்டு வாங்கணும். இல்லைனா உங்களுக்கு பேக் லைட் வந்து ஆன் ஆகாது.
பேக் லைட்டை வந்து ஆல்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 2 பின் தான் வரும். நீங்கள் பழைய ஓல்டு மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கும். ஸோ ஒரு பின்னை வந்து மாற்றிட்டு நடுவில் லெஃப்ட்டு கட் பண்ணலாம், இல்லை ரைட் சைடு கட் பண்ணலாம். எது கட் பண்ணாலும் இந்த இது வந்து செட் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த tcon தான் இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த பேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா N81 tcon. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சைடில் இமேஜ் காட்டுறேன். அந்த ஸ்கேலார் போர்டில் வந்து அந்த பேனல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ளெக்ஸ் கேபிளை வச்சு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலில் வந்து எடுத்துகிட்டு போகும்போது எங்கன்னா அடி வாங்கன்ட்டு ஸ்க்ரூ இருக்குதான்னு பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. அடுத்தது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பண்ணுறது என்னென்னா கீபோர்டு வந்து தப்பு பண்ணுறது. ஐஆர் சென்சார் கீபோர்டு இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ போர்டுக்கு மாறும், யூனிவர்சல் போர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மாறும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆண்ட்ராய்டு U11க்கு மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது காம்போ போர்டோட கனெக்ஷனை வந்து கரெக்டாக கொடுக்கணும் கீபோர்டுக்கு. அப்போ தான் வந்து உங்கள் பேனல் வந்து ஆன் ஆகும், இல்லைனா வந்து ஆன் ஆகாது. இதில் இருக்கிறதே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த காம்போ போர்டு கூடயே வந்து கிட்டு வரும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்து அசிங்கமாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதோடு முடிஞ்ச அளவுக்கு பேனலில் இருக்க காம்போ போர்டில் இருக்க ஒயரிங்கை பார்த்துட்டு நம்ம பேனலில் இருக்க ஐஆர் சென்சாரையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் வர போகிறதில்ல. ஏன்னா கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயம் தான். ஐஆர் சென்சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் சென்சார், கிரவுண்டு, 5 வோல்ட் பார்த்திங்கன்னா ஐஆர் சென்சார் வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டோட கீ கணக்கு பொறுத்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா K0, K1 அந்த மாதிரி லைனாக கீக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் ரெட் லைட்டு, க்ரீன் லைட்டு, இந்த 2 லைட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெட் லைட்டு, ப்ளூ லைட்டு இருக்கும். எந்த லைட் வேணுமோ அந்த லைட் கனெக்ஷனை கொடுத்துருக்கலாம். எல்லாமே வந்து பேக் சைடில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஓல்டு போர்ட்லேயும் சரி, நியூ போர்ட்லேயும் சரி, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து இது பண்ணிடலாம். அதே போல் பவர் ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைட்டாக லூஸ் ஆனாலும் பவர் வந்து போகாது. இதுக்கு என்ன கேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே பர்டிகுலராக யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பவர் கேபிளையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கருக்கு நீங்கள் வந்து எந்தவித ஆல்டேஷனும் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு இந்த ஸ்லாட் வந்து பக்காவாக செட் ஆகிடும். நீங்கள் யூனிவர்சல் போர்டில் போடும்போது தான் வந்து உங்களுக்கு ஸ்லாட் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ ஓல்டு போர்டில் இருக்க ஸ்பீக்கருக்கு வந்து கட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் காம்போ போர்டில் ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஒயரிங் முடிஞ்ச அளவுக்கு வந்து டேப் அடித்து க்ரிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஒயர் எதுனா வந்து அந்த இரும்பு மேலே பட்டு கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு கையால் வந்து ஒயரிங் எல்லாத்தையுமே வந்து சைடில் தள்ளி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிடுவோம். எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுட்டு டிவி ஆன் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரெக்டான ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இதில் தான் நீங்கள் மாற்றி ஸ்க்ரூ எதுனா பண்ணும்போது என்ன ஆகும்னா டைரெக்டாக வந்து பேனில் டிஸ்பிளேவை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூ வந்து மாற்றி லென்த்து ஸ்க்ரூ போட்டாங்கன்னா அது டைரெக்டாக வந்து பேனலில் போயிட்டு கிராக் பண்ணிடும். அதனால் வந்து ஸோ லென்த்து ஸ்க்ரூ யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ண வேண்டியது தான்.
இப்போ வந்து டிவியை வந்து ப்ளக் பண்ணி ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ டிவி ஆன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தலைகீழாக இருக்குது. இப்போ வந்து மெனு 1147 தான் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு மிரர் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிப்போம். இப்போ டிஸ்பிளே வந்து நேரம் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு என்ன ஆன் ஆஃப் லோகோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ இதில் 2 யூஎஸ்பின்னு சொல்லியிருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோக்கான லோகோ வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான். ஒரு சில பர்டிகுலர் லோகோ வந்து இதில் இருக்கும். இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி போயிட்டு மூவி போட்டு செக் பண்ணிப்போம். சவுண்ட் ஒழுங்காக வருதா, டிவி ஒழுங்காக ஓடுதான்ட்டு. பார்த்திங்கன்னா 2 யூஎஸ்பி காட்டுது. ஒன்றில் மட்டும்தான் யூஎஸ்பி போட்டிருக்கோம். இப்போ மூவிக்கு போயிட்டு மூவி செலக்ட் பண்ணுறோம். ஸோ மூவியும் செலக்ட் பண்ணி ஓட விட்டு பார்த்தாச்சு. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாங்குவேஜ் பேக் லைட்டுக்கு டைமிங் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ நம்ம அந்த செட்டிங் எதுவுமே மாற்ற தேவையில்லை. வந்து மூவியும் வந்து நல்லா க்ளீனாக ஓடுது, சவுண்டும் நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.